தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே, வணக்கம். சார், செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். மதவாத சக்திகளுக்கு பாஜகவுக்கு எதிராக விஜய் தாவேகா நிச்சயமாக இந்தியா கூட்டணியில இணையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறாரு. ஏற்கனவே இந்தியா கூட்டணியில திமுக இருக்கு. திமுகவை எதிர்த்து தான் விஜய் அரசியல் பண்றாரு. இந்த நேரத்துல அவரை இங்க கூப்பிடுறதுனால செல்வ பெருந்தகை என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஆரம்ப காலத்துல இருந்தே விஜய் காங்கிரஸ் உடைய ஒரு பேக்கிங்ல இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்குது. அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுல இருந்து ராகுல் பார்த்தாரு, பேசினாரு விஜய். இது ரகசியமா நடந்த விஷயங்கள். அது தொடர்பு காரணம் என்னன்னா, அவர் ஜோசப் விஜயா இருக்கிறதுனால அப்படின்னு இப்படி ஒரு ஒரு கட்டமைப்பு ஒரு வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு டீம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன, விஜய் காங்கிரஸ் பக்கத்து போயிருவாரு, ஒன்றும் மாற்றம் இல்லை, விஜயும் காங்கிரஸும் சேர்ந்துடும், திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் வெளியே போயிடும் அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்துல விஜய் கட்சி ஆரம்பிக்கிறப்ப பேசிய பேச்சுகள் இதெல்லாம் பேசுது. என்ன, பட் அவர் ரொம்ப ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டாரு, வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில திடீர்னு செல்வ பிறந்தைகளோட இந்த அழைப்பு ஒரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி எடப்பாடியை கடுமையா நெருக்குது. அதாவது கூட்டணிக்கு கொண்டாடணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்குது பிஜேபி. சோ நீங்க பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி குருமூர்த்தி பேசிய விஷயங்கள் கூட நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம அதாவது அதிமுக என்ன நினைக்குது, அண்ணாமலை இல்லாத பிஜேபியோட கூட்டணின்னு அவங்க நினைக்குது. பட் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா குருமூர்த்தி ஒரு வார்த்தை சொல்றாரு, எடப்பாடி இல்லாத அதிமுகவோட பிஜேபி கூட்டணி தான் சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. இந்த நிலையில இப்ப இருக்க ஒரு சூழ்நிலையில அதிமுக இப்ப இருக்கிற அதிமுகவோட கூட்டணிங்கிறது எனக்கு நல்லபடுதா, எனக்கு சரிப்படல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, டிடிவி, சசிகலா இவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு அதிமுக. அது ஏன்னா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்காரு, சசிகலாவும் டிடிவியும் சேர்க்க கூடாது அப்படிங்கிற தெளிவா இருக்காரு. அதே மாதிரி பிஜேபி விஷயத்துல அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். பட் நீங்க குருமூர்த்தியை பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு பெருசா சப்போர்ட் பண்ற மாதிரி எடப்பாடி இல்லாத அதிமுகங்கிற மாதிரி அவர் ஒரு எஜெண்டால அவருடைய பிளான்ல அவர் பேசினார். அன்னைக்கு அந்த துக்ளக் ஆண்டு விழால அவர் தெளிவா அப்படி ஒரு வார்த்தை பேசினார். இதுதான் உண்மை. என்னன்னா, எடப்பாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி கூட்டணி வேண்டாங்கிறதா இன்ன வரைக்கும் அவருடைய ஒரு சூழ்நிலையா தான் இருக்குது. காரணம் என்னன்னா, அவருக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலில் மைனாரிட்டி வாக்குகள் மிகப்பெரிய பாதிப்பை நம்மளுக்கு ஏற்படுத்திடும், பிஜேபி பக்கம் போயிட்டா வேண்டாங்கிறார். சோ அதனால இப்ப அடுத்த கட்டமா என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இப்ப பண்ணிட்டு இருக்காருன்னா, விஜய் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு எடப்பாடி. அதற்கான முழு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, பேக்ரவுண்ட்ல பண்ணிட்டு இருக்காரு. மிதுன் மூலியமா விஜய்க்கு வேண்டிய ஆட்கள் மூலியம், அதாவது எடப்பாடியோட பையன் மிதுன் மூலியமா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, ரகசியமா போயிட்டு இருக்கு. சுனிலும் அதுக்கான உதவிகளை பண்ணிட்டு இருக்காரு. யார்கிட்ட சுனில் ஏற்கனவே இருந்துட்டு இப்ப காங்கிரஸுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, கர்நாடகால இருக்காருல்ல சுனில். ஆமா, அவர் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதுல இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச சில தகவல் என்னன்னா, 63 சீட்டு வரைக்கும் தரதுக்கு தயாரா இருக்குது அதிமுக விஜய் வந்தா அப்படிங்கறதா இன்னைக்கு நிலைமை. சோ இந்த விஷயங்கள்லாம் ஒருவேளை செல்வ பிறந்தகை கேள்விப்பட்டிருக்கலாம், விஜய் அதிமுக பக்கம் போயிருவாரு அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு டைலமால இருக்காரு, வேண்டாம் அப்படின்னால ஒரு அழைப்பு கொடுத்திருப்பாருன்னு நான் என்னுடைய எண்ணம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது காரணம் என்னன்னா, விஜய் ஏன்னா நம்ம பாக்குறதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1-2 மாசமாவே விஜய் அதிமுகக்கான அவரோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. அவருடைய பேச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா, பெரியார் விஷயத்துல சீமான் விமர்சனம் பண்றத அவரும் பெருசா அவர் கண்டிக்கல. அதே மாதிரி நீட் விஷயத்த முதல் நாள் எடப்பாடி பேசுறாரு சட்டசபையில, இவர் அடுத்த கட்டத்துக்கு அறிக்கை கொடுக்குறாரு அவரு. சோ இந்த விஷயங்கள்லாம் பாக்குறப்போ அதிமுக விஜய் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அது நீங்க அதிமுக பக்கம் போனீங்கன்னா சரியா இருக்காது. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா மதவாத சக்திகளை நீங்க எதுக்கணும்னா நீங்க வாங்கணும்னு செல்வ பிறந்தகையை கூப்பிடுறாரு, சரி. பட் அதிமுகவோட போயிட்டாருனால அப்புறம் ஊழலை பத்தி எப்படி பேசுவாம இருக்க முடியும்?
நீங்க ம். ஆட்டோமேட்டிக்கா அதிமுகல உள்ளவங்க எல்லாம் ஏன்னா விஜய் வந்து பெரிய விமர்சனம் பண்றாரு. ஊழல்வாதிகளை மாத்தணும், போணும், வரணும்னு பேசுறவரு எப்படி அதிமுகவோட ஒரு கூட்டணி வைக்க முடியும்? அது சாத்தியம் ம். இல்ல. ஆனா, கண்டிப்பா. என்னைய பொறுத்தவரைக்கும் செல்வ பிறந்தகையோட இந்த ஒரு அழைப்பு இது ஒரு காரணமா இருக்கும். இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமான தகவல் கிடைத்ததுனால தான் இப்படி ம். சொல்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். இப்போ அ இந்தியா கூட்டணிக்கு இன்றைக்கு இந்தியா முழுக்க வந்து காங்கிரஸ தனிமைப்படுத்துறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள். அதுவும் குறிப்பா மம்தா பானர்ஜி, சரத்பவார், உத்தவ் தாக்கரே, அரவிந்த் கெஜ்ரிவால்ல இருந்து அகிலேஷ் யாதவ் வரைக்கும் அவங்க அத பண்ணிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு வந்து ஒரு உற்ற துணையா இருக்கிறது கிட்டத்தட்ட 2014ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தோள் கொடுப்பான் தோழன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் தான் கலைஞருக்கு பின்பு அந்த காந்தி குடும்பத்துக்கு ஒரு நெருக்கத்தோட இருக்காங்க. இன்ஃபாக்ட் வந்து திமுகக்குள்ளேயே வந்து பல முரண்பாடுகள், பல கட்சி நிர்வாகிகள்ட்ட இருந்து வந்தது. நம்ம ஏன் அவங்கள தூக்கி சுமக்கணும் அப்படின்னு. இப்படி இருக்கிற நேரத்தில செல்வ பெருந்தகை இப்படி ஒண்ண பண்ணுனாருன்னா, விஜய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்றது திமுகவ தான். அவர கொண்டு போய் இந்தியா கூட்டணியில சேர்க்கிறாரு அப்படின்னா, இது ஒரு பெரிய முரணா வராதா? திமுகக்கும், காங்கிரஸுக்குமான இடையில விரிசல் ஏற்படாதா? அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல நீங்க அவரு ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கணும். பிஜேபி கூட்டணிக்கு போ முடியாது. யாரு? விஜய். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. பட் அதே ம். சேம் டைம் ஏடிஎம்கே கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு அதிகம்ல. ஆ. அதனால தான் அவரு நம்மளுக்கு வந்து இது திமுக பேச முடியாது இந்த விஷயத்த. ஓகே. அதிமுக பக்கம் போகாதீங்க விஜய் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து பேச முடியாது. சோ அதனால ம். அது சிலப்பரஞ்சலி பேசியிருப்பாரு அப்படின்னு என்னுடைய எண்ணம். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதனால கண்டிப்பா திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் ஒரு காலத்திலயும் வெளிய வர்றதுக்கு வாய்ப்பில்ல. நீங்க சொன்ன மாரி இந்தியா கூட்டணி இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் திமுகவும், தலைவர் ஸ்டாலின் தான். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லன்னு வச்சுக்கங்களேன். ம். மாற்றுக்காம வேற விஷயமே நம்ம அதுல வந்து சந்தேகப்படுற வேலையே கிடையாது. இந்தியா கூட்டணிக்கு ஏன் கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கிறது ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். ம். அதிமுக பக்கம் போயிடாதீங்க. யோசனை பண்ணி ம். முடிவெடுங்க அப்படிங்கிறது தான் செல்வ பிறந்தகையோட இந்த அழைப்பா நான் பார்க்கிறேனே ஒழிய, மத்தபடி காங்கிரஸும் விஜயும் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறதுக்கோ, மத்தபடி விஷயத்துக்கு பெரிய சந்தேகத்துக்கான விஷயம் என்ன நினைச்சாலுமே செல்வ பிறந்தகை நினைச்சாலுமே ஒண்ணும் செய்ய முடியாது. இது வந்து அகில ம். இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய ஒரு முடிவு. ராகுல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. நீங்க ஈரோடு எலக்ஷன் எடுத்தீங்களேன், அது ம். காங்கிரஸ் சீட்ட வந்து திமுக அன்னைக்கு நிக்குது. அவங்க ரொம்ப ம். கிளியரா தானே கே.சி. வேணுகோபால், இவரு டி.ஆர். பால்ட்ட பேசி அந்த மூலியமா தகவல ரொம்ப ஷேர் பண்ணி அழகா அந்த சீட்ட கூட தான் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தப்பா போயிடுங்கிறதுனால, காங்கிரஸ் மூலியமா தானே கிளியரா எங்களது ம். தொகுதியில் திமுக இந்த முறை போட்டியிடும்ங்கிற அறிக்கையே வெளிய வர அளவுக்கு ரொம்ப நீட்டா கிளீனா பண்ணிட்டு இருக்கிறதுனால, இந்த கூட்டணிக்கு வேற எந்த சேதாரமோ, வேற எந்த ஒரு மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் இல்ல. பட் அதிமுக கடுமையான முயற்சி பண்ணுது. அதுல ஒண்ணும் மாற்றம் ம். கிடையாது. ஏன்னா பிஜேபிட்ட திருப்பி போய் மாட்டிக்க கூடாதுங்கிறதுல எடப்பாடி கடுமையா போராடுறாரு. பட் அதுல ஜெயிப்பாரா, தோப்பாராங்கிறது தெரியல. போராடுறாரு. ம். பட் மீன் டைம் இன்னொரு நண்பர் ஒருத்தர்ட்ட அவர் என்ன சொல்றாரு, 2021ல அதே கூட்டணி தான் 2026லன்னு சொல்றாரு. ம். இது வந்து 1 வாரத்துக்குள்ள நடந்த நண்பர்கள்ட்ட ஒருத்தர் இத சொல்றாரு அவரு. சோ அப்ப என்ன ம். சொல்றாரு, அப்ப என்ன அர்த்தம்? அதிமுக, பிஜேபி கூட்டணிங்கிறத அவரு கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாரு. அப்படித்தான் நம்ம ம். பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால ம். இந்த 2026 தேர்தல பொறுத்தவரைக்கும் எடப்பாடிக்கு மிக முக்கியமான தேர்தல்ங்கிறதுனால அவர் போராடுறாரு. ம். காரணம் என்னன்னா, இதோட முடிஞ்சுச்சு. அவர் பொலிட்டிக்கல் லைஃப் முடிஞ்சிரும். சரியான ஒரு ம். முடிவு எடுக்கல, சரியான கூட்டணி அவருக்கு அமையலன்னா, அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப் முடிஞ்சிரும். அதனால ம். அவருடைய போராட்டம். அதனால அதுக்கு அட் எனி காஸ்ட் ஒண்ணு விஜயோ, இல்ல யாரையோ அவரு ஒண்ணு கொண்டாடணுங்கிற கட்டாயத்துல அவரு போராடிட்டு இருக்காரு. அதோட ம். ஒரு சின்ன ஒரு பார்ட் தான் இன்னைக்கு செல்வ பெருந்தகையுடைய பேச்சு, ம். அந்த ஒரு அறிக்கைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ இந்தியா கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு செல்வ பெருந்தகை அழைத்தாலும், தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் ம். இப்ப எப்படி கேரளாவுல மார்க்சிஸ்ட்டும், காங்கிரஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவ பொறுத்தவரைக்கும் அவங்க எதிர்க்கட்சிகள் தான். எதிர் எதிர் அணியினர் தான். தேசிய அளவுல அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க. அந்த மீனிங்ல வந்து செல்வ பெருந்தகை அழைக்கிறாரா? இல்ல தமிழ்நாட்டிலயுமே திமுக கூட்டணிக்குள்ள விஜய் வந்துரணும் அப்படின்னு நினைக்கிறாரா? இத எப்படி நீங்க அத பார்க்குறீங்க?
இல்ல, இல்ல. எனக்கு தெரிஞ்சு செல்வ பெருந்தகை அப்படி ஒரு முடிவு எடுத்து அவரு அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு செல்வ பெருந்தகைக்கு வந்து கட்சியில சுதந்திரம் குடுத்துருக்காங்க. அந்த தைரியம் அவருக்கு இருக்குமா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா, நீ அதற்கான வாய்ப்புகள்லாம் இல்ல. ம். ஒரே ஒரு விஷயம் தான். நான் அப்படித்தான் நெனைக்கிறேன். இந்தியா கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டதுக்கு ஒரு காரணம், பிஜேபி பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு ம். சொல்லாம சொல்றது 1. 2வது ம். அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கிட்டத்தட்ட பிஜேபியோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு சமம். ம். அத நீங்க கவனமா பாருங்க அப்படிங்கிறது தான் நீங்க சொல்லாம சொல்ற விஷயங்கள் தான். அப்படிதான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, ம். விஜயோட அழைப்புன்னா, நீங்க கண்டிப்பா செல்வ பிறந்தகைய வச்சு காங்கிரஸ் முயற்சி பண்ணாது. ஓகே. நீங்க வேற வழியே லெவல்ல தான் பண்ணணும். பேக்கிங் பண்ணி ஒருவேளை விஜய சம்மதம் சொன்னாருன்னா, அவர் ராகுல ம். பார்க்குற மாரி அந்த மாரி விஷயங்கள் தான் நடந்திருக்குமே ஒழிய, நீங்க செல்வ ம். பிறந்தகை உடைய அறிக்கைய வந்து நம்ம பெருசா சீரியஸா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு நெனைக்கிறேன். நீங்க அவ்வளோ தைரியம் வந்து செல்வ பிறந்தகை கிடைச்சிரும்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா ம். வாய்ப்பு இல்ல. ஆமா. ம். ஏன்னா, நீ இப்படி ஒரு மூவ் பண்றது தெரிஞ்சு திமுக ஒரு முடிவு எடுத்தா, ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க ம். நெனைக்கிற மாரிலாம் கிடையாது. அவ்வளோ ஈஸியா பார்த்தீங்கன்னா, அதிமுக நீங்க வந்து காங்கிரஸ், விஜய் ஒண்ணா சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறீங்களா? பிஜேபி உட்டுருமா? ம். அதிமுக அவ்வளோ ஈஸியா? ம். அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடப்பாடி எடுத்துருவாரா? அவர் முடிவு எடுத்துற முடியுமா? ஸோ அதனால ம். அவ்வளோ ஈஸியாலாம் இல்ல. 2வது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைக்கான டைம் இதா நான் நெனைக்கல. காரணம் என்ன ம். அக்டோபர், நவம்பர் தான் அதுக்கான ஒரு பிரைம் டைமா அப்படி நெனைக்கிறேன் நான். அதுதான் சரியான டைமா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. சந்திரு. கண்டிப்பா சார். இப்போ அ குருமூர்த்தி வந்து சமீபத்தில பேசின பேச்சு வந்து கொஞ்சம் பரபரப்பாச்சு அப்படின்னு சொல்றத தாண்டி, சீமான் வந்து சீமானுடைய பேக்கிங் வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி தான் அப்படிங்கிறத குருமூர்த்தி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டத பார்க்குறோம். கன்ஃபார்ம் பண்றது. இப்போ ஆமா. பாஜக, சீமான் கூட்டணிக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இல்ல கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நான் என்ன அவங்கள பி டீமா வச்சிருக்கிறாங்க. அவர் ம். சேர்ந்து தான் பண்ணணுங்கிற வேலைய கூட்டணி சேராமயே அவர் அதுக்கான வேலைகள இப்ப பண்ணிட்டு இருக்காரு. பெரியார் விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் சீமான் பண்ணிட்டு இருக்காருல்ல உங்களுக்கு. நீங்க ம். கூட்டணியோட சேர்ந்தா டைல்யூட் ஆயிடும். நீங்க ம். ஏற்கனவே ம். ஒரு டீம் ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு. யார்ட்ட? சீமான்ட்ட இருக்கு. அவங்க எல்லாத்தையும் வேற மாரி பிரெயின் வாஷ் பண்ணணும். ம். அதற்கான விஷயத்த தான் சீமான் பார்த்துட்டு இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. அதனால ம். ஆரம்பத்திலேருந்தே பிஜேபி சீமான தனியா வச்சு தான் திமுகவ எப்ப எதுக்கணுமோ எதுக்க வைக்கிறது. பெரியார் இஷ்யூ மாரி ஒரு விஷயம் எடுத்துக்கும். திடீர்னு ம். பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ கடுமையா விமர்சனம் பண்ணுவாரு சீமான். நீட்ட ம். கொண்டாந்தது யாரு தெரியுமா? அப்படின்னு ஆரம்பிப்பாரு. கடுமையா ம். பேசுவாரு. இந்த மாரி ஒவ்வொரு டைம்லயும் ஒரு அஜெண்டா குடுத்து பிஜேபி சீமான இயக்குது. அதனால பிஜேபி, சீமான் கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கிடையாது. ம். ஆனா அதே சமயத்துல பிஜேபி லைன்ல சீமான் இருப்பார். அதுல ஒண்ணும் அவங்க என்ன சொல்றாங்களோ அத செய்வாரு அவரு. அதுதான் மாற்றம் இல்ல. ம். ஆமா. கண்டிப்பா சார். ஸோ தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி சந்திரன்.